அவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி சரண்டர் ஆயிருப்பீங்க. அங்க இருந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. இவ்ளோ சாமர்த்தியமா வீட்டுக்கு வந்து பழிய ஏத்துக்க ஆள் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. வித்யா, ஸ்னேகா செஞ்சது பெரிய தப்பு. அது பாவம். அந்த பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது பாவம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க திரும்பவும் இன்னொரு பாவத்தை பண்ணிருக்க மாட்டீங்களே. பணம் இருக்கிறவங்களுக்கு பாவமாவது புண்ணியமாவது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே. வித்யா, நான் சுயநலமா தான் யோசிக்கிறேன். அது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு ஸ்னேகா முக்கியம். அவ ஜெயிலுக்கு போக கூடாது. ஓ, உங்க வைஃப வேற யாராவது காரியத்தை கொலை பண்ணிட்டு இதே மாதிரி டிராமா பண்ணா அத நீங்க ஏத்துப்பீங்களா? அப்போ இந்த பேச்செல்லாம் அப்படியே மாறும்ல. உங்களுக்கு நான் ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு நான் ஒரு நியாயம், அப்படிதானே? இவங்களோட திட்டத்துக்கு நீங்க எல்லாருமே உடந்தையா? வித்யா, எங்களுக்கெல்லாம் இதுல விருப்பம் இல்லம்மா. ஆனா வேற வழி தெரியல. அத்தை ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துருச்சு. ஸ்னேகா ஜெயிலுக்கு போனா வேற எதுவும் பேசாதீங்க மாமா. உங்க மேல இருக்கிற மரியாதை மொத்தமா போயிரும். வேண்டாம், அமைதியா இருங்க. வித்யா, அந்த பெரியவரோட வைஃபுக்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அத நாம செஞ்சிடலாம். அவங்களுக்கு பணம் கொடுத்துடலான்னு சொல்றீங்க, அப்படிதானே? வேற வேற என்ன பண்ண முடியும் வித்யா? வேற என்ன பண்ண முடியும்? உங்க பணத்தை வச்சு போன உசுர திரும்பவா கொண்டு வர முடியும்? மனுஷன் வாழ்றதுக்கு பணம் மட்டுமே முக்கியம் இல்லைங்க. கையில 10 பைசா கூட இல்லனாலும் பாசமா ஒத்த உசுறு கூட இருந்தா போதும். அதுதான் வாழ்க்கை. கண்ணு ரெண்டையும் பறிச்சிட்டு உலகத்தை சுத்தி காட்ட போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. கூட இருந்த மனுஷனே செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? வித்யா, ஸ்னேகா ஜெயிலுக்கு போனா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சஞ்சய், வெளியே போ. வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ ஏதோ சொல்ல வேணா, வெளியே போயிரு. இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல வரேன்? உன்னால என்ன பேச முடியும்? திரும்ப திரும்ப உன் அண்ணி செஞ்ச தப்ப நியாயப்படுத்துவ, அதானே பண்ணுவ? நான் தப்ப நியாயப்படுத்தல. அவங்க பண்ணது தப்புதான். ஆனா தப்புன்னு தெரிஞ்சு அவங்களையே எல்லாரும் சேர்ந்து காப்பாத்த நினைக்கிறீங்க. நான் செஞ்சது தப்புன்னு உணராத ஒருத்தவங்களுக்காக ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க? விஜயோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் நீ எவ்வளவு போராடின. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுமே. ஓ, நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்க ஒரு ஏழைப்பட்டவ உசுர கொடுக்கணும், அப்படிதானே? நல்லா இருக்கியா உங்க நியாயம்? ஏன் உங்க குடும்பத்துல யாருமே லாயருக்கு படிக்கல? உங்க அப்பா மாதிரி ஒருத்தர் ஜட்ஜாவும் உன்ன மாதிரி ஒருத்தர் லாயராவும் இருந்திருந்தா நாட்டுல நியாயத்தை நிலைநாட்டி இருக்கலாம்ல. கொஞ்சம் பிராக்டிகலா யோசி. என்ன பிராக்டிகல்? மண்ணாகட்டு பிராக்டிகல். இந்த உலகத்துல சுயநலத்துக்கு இன்னொரு பேர் தான் பிராக்டிகல். நீ பேசுறது எல்லாமே சுயநலம் தான். அந்த சம்பவத்தை நான் நேர்ல பார்க்காம இருந்திருந்தா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நீங்களே ஒரு பொய்ய சொல்லி அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். என்னால என்ன பண்ணிருக்க முடியும்? ஆனா நான் சாவ கண்ணால பார்த்தவ. அந்த அம்மாவோட அழுக சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இது பாவம். அந்த பாவம் நம்ம தலைமுறையே பாதிக்கும். என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். வெளியில போ. எப்போல இருந்து நீ அநியாயத்து பக்கம் நிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளிய போ. வெளியில போன்னு சொல்றல. வித்யா,
நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. போக மாட்டல? வித்யா, நான் சொல்றது கேளு. வித்யா, வித்யா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் சொல்றது கொஞ்சம் வெளியில பொறுமையா கேளு. வித்யா, அண்ணா, வித்யா. அண்ணா, என்ன ஆச்சுண்ணா? அவன் என்ன வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப கோவப்படுறா. வித்யா இதெல்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டாதான்டா தப்பு. எப்பவுமே நியாயத்து பக்கம் மட்டுமே நிக்கிற பொண்ணுடா அவ. நாம தான் அநியாயம் பண்றோம். அவளால அதெல்லாம் எப்படா ஏத்துக்க முடியும்? அந்த சாவ அவ கண்ணால பாத்துருக்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன் பொண்டாட்டி பண்ணது மாபெரும் தப்புடா. கிரைம். நியாயமா அவளுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்ன பண்றது? உன் வாழ்க்கை குடும்ப கௌரவம்னு அவளை நாங்களும் சேர்ந்து காப்பாத்துற நிலைமைக்கு வந்துட்டோம். எங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்க முடியாதுல்ல விஜய். தான் பிள்ளையே தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற நீதிமான்லாம் இன்னும் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு தாண்டா இருக்காங்க. என் மருமக அப்படி ஒருத்திடா. வித்யாவோட கோபம் நியாயமானது. ஆனா பதிலுக்கு அவ மேல நாம கோவப்பட்டா தப்புடா. இப்போ என்னப்பா பண்றது? என்ன பண்றது? முதல்ல ஸ்னேகாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து. அதுக்கப்புறமா வித்யாவை கன்வின்ஸ் பண்ணலாம். அவ இருக்கிற கோவத்துக்கு அது நடக்குமானே தெரியல. முயற்சி பண்றதை தவிர வேற வழி இல்லை. உன் பொண்டாட்டி பண்ண தப்பா இந்த குடும்பம் இப்போ எந்த நிலைமையில நிக்குதுன்னு பாரு. பொதுவா பொண்ணுங்க எல்லாருக்கும் தைரியம் இருக்கும், அது தப்பு இல்ல. ஆனா அதுக்கு பதிலா திமிரும் ஆணவமும் இருக்கவே கூடாது. அது அவங்கள மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிச்சிரும். கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லு. வித்யா, நீ கோர்ட்டுக்கு போக வேண்டாமா? சொல்றத கேளுமா. மாமா கதவு திறக்க சொல்லுங்க. மாமா சொல்லுங்க, கதவு திறக்க சொல்லுங்க. திறக்க சொல்லுங்க. அண்ணி ப்ளீஸ் அம்மாவை நினைச்சு பாருங்க. அவங்க ஊர்ல இருந்து வரும்போது ஸ்னேகா நீ ஜெயில இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? வித்யா ப்ளீஸ் வேண்டாம். சஞ்சய், இப்ப மட்டும் நீங்க கதவு திறக்கலனா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். வாழ்நாள் முழுக்க நீ வருத்தப்படுவ. வித்யா நான் சொல்றத கேளு. கதவை திற சஞ்சய். என் நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். நான் பண்றது பெரிய தப்பு, பாவம். ஆனா இதை செய்யறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவங்க என் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க வித்யா. என்னால எப்படி உதவாம இருக்க முடியும்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. அண்ணா ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா, கதவை திறந்து விடலாம். இல்ல மனசா, விஜய் கால் பண்ணட்டும். கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திறந்து விடுவோம்.